இது ஒரு பண்ணை வீடு. ஸ்கொயர் ஃபீட் 10,805 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. விலை பார்த்தி சமூக சொந்தங்களே, உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? திருச்சி ஸ்ரீரங்கம். அது பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில். அப்படின்னா இது ஒரு ஃபார்ம். இது பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. இது ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் உள்ள ஒரு இடம். இதில் பார்த்தீங்கன்னா 10,200 சதுர அடி கொண்ட ஒரு ஃபார்ம் தராங்க. இது 40 அடி ரோடு. இது என்ட்ரன்ஸும் உள்ளே வரும். இது உள்ளே பார்த்திங்கன்னா, இது இந்த ரோடு மட்டுமே 40 அடி ரோடு கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு ஏரியா. இது ஃபார்ம். இது பண்ணை வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம், தேக்கு மரம் இருக்குது, இதில் பலாப்பழ மரம் இருக்குது, இதில் இது மாதிரி வந்து பெரிய ஆலமரம் எல்லாமே வந்து இந்த ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் இது இருக்கும். இது பெரிய ஒரு தோப்பாக யூஸ் பண்ண ஒரு இடம். இது தெரியுது பார்த்தீங்களா? இது பாருங்கள், என்ட்ரன்ஸ். இது நம்ம தான் வந்த பாதை. இது இந்த கேட்டு தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் இந்த ரோடு. இந்த தெரியுது பாருங்கள், மெயின் பாதை தான். நம்ம இங்கேருந்து இங்கே உள்ளே வரோம். இதில் வந்து அப்படின்னா இது 40 அடி ரோடு. இதில் பாருங்கள், ஒவ்வொரு மரத்தையும் பாருங்கள், நல்லா காய்க்கக்கூடிய தென்னை மரம். நல்லா சூப்பரான ஒரு ஏரியா இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா 40 அடி இருக்கும். நீளம் வந்து 145 அடி. 10,820 சதுரகிட்டே இருக்கும். 75 வந்துடும். இது மாதிரி 10,500 சதுரடி, 10,200 சதுரடின்னு கணக்கு இருக்குது நண்பர்களே. சூப்பரான ஒரு ஃபார்மஸ் இது. நல்லா ஒரு வந்து பண்ணை வீடு. இது எல்லா மரத்தோடு சேர்த்து தான் தர்றாங்க. இது வர நேரத்தில் பார்க்கலாம் 40 அடி ரோடு. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதில் வந்து 21 ஃபார்மஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து 4 சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 15 தான் இதில் இருக்குது. சூப்பரான ஒரு ஏரியா இது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அருமையான ஏரியா. விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த இடத்துல சென்டர் வந்து ஸ்விம்மிங் வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரீயாக அமைச்சிருக்காங்க, எல்லோரும் குளிக்கிற மாதிரி. அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு தண்ணி வந்து இந்த தோப்புக்கு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு ஒரு தோப்பாக இருந்திருக்கு ஆரம்பத்தில். இது வந்து இப்போ ஃபார்மஸாக அப்படியே ஒதுக்குறாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் இருக்குது. பலா மரம் இருக்குது, நல்லா காய்க்கிற தென்னை மரம் இருக்குது, நல்லா மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, பெரிய ஆலமரம் இருக்குது. தெரியும் பார்த்தீங்களா? பலாமரம் இருக்குது. இல்லை, ஒவ்வொரு ஃபார்மஸ்லையும் வந்து இந்த மரத்தில் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. தண்ணி அருமையாக இருக்குது. இல்லை, அதான் மெயின். இதில் வந்து தொட்டி தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன வாக்கிய மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த திருப்பதிலாம் வாக்கிய மாதிரி கொடுத்துருக்காம பாருங்கள். இந்த திருப்பதிலாம் இதுதான். இது வந்து எல்லாமே தண்ணி போகிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்விம்மிங் இடம். அது இந்த தண்ணி 2 போர் வச்சுருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து நின்றோம். இதில் தண்ணி போகிற மாதிரி ஒரு தொட்டி அமைச்சிருக்காங்க, எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி. சூப்பரான ஒரு ஏரியா. வாட்ரு வந்து நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி ஊறக்கூடிய இடம் இருக்குது. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே சரி. அங்கே மயில் நிற்கிது. அது ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், மயிலில் நிற்கிது பாருங்கள். அருமையான ஏரியா. அன்பு சவர்களே, இந்த இடத்த விட்டுறாதீங்க. நேரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.